வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ஸ்கூல் அட்ராசிட்டி ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அடப்பாவத்த நாய் வந்து கிளாஸ்ல படுத்து கிடக்கு. வளர்க்குறாங்களோ? வளர்ப்பாங்க நாயை வந்து. ஸ்கூலோட நாயா இருக்கும். தெரு நாய் மாதிரி இருக்கு. இந்த ஸ்கூல்ல என்ன புது புது நாயை வளர்ப்பாங்க? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப் முடிஞ்சிடும். அவங்க பாத்துட்டாங்க. ஆளை மாத்துங்க. சரி வச்சுமா. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. நிறைய அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன். ஓ, மலையாளமா? ஹெட்செட் போட்டு பாடுறாங்களா? பாட்ட தாங்க முடியலடா சாமி. போதும், நீ பாடுறது உனக்கு கேக்குதா? നന്നായിട്ട് കേൾക്കുന്നുണ്ടല്ലോ. அடப்பாயிலா. ஓஹோ, இதுவா? நமக்கும் பேர் நிறைய பேர் சொன்னாங்க. பைத்தியம் இல்லையா? அது செட் ஆகுது. குருட்டடி வசந்தி, முரட்டடி மகேஷ், சாப்பம்பி விக்கிய, ராவடி மனோஜ், பேரு எப்படி வாசனம் பண்றியா? போட்டோ எடுக்கிறா. ஓ, இது பார்த்துருக்கோம். கிளாஸ் விழுந்துரும். ஆமா, மாட்டு வருது. இந்த நாய் தூங்குது. நீங்க எப்போ வந்தீங்க? நல்ல தூக்கமோ? நல்லா சாப்பிட்டுட்டு வந்து படுத்துருக்கு. ஃபேன் ஓடிட்டு இருக்குல்ல. என்னது அது? தவக்கலை. தவக்கலை இதுவா? தவக்கலை. ஆமா ஆமா ஆமா. தவக்கலை. அங்க அந்த பொண்ணை பாரு, ஏமாத்துது. ஓடி வந்து. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். மச்சான் சம்சா சாப்பிடுறியாடா? 10 ரூபா கடையில சாப்பிடு. இஞ்சி கேப்ப பஞ்சடிச்சு போறானே. நெருப்பு. வீட்டுல மீச வச்ச ஆம்பளை 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட, பொம்பளை கூட பேசுற. நாங்க அப்படி இல்ல. சைக்கிள் குரங்கு பேரு. இப்படி ஓட்டி இருக்கா நீ? நான் ஓட்டி 2 நிமிஷம் சரி குத்தாங்க பாப்போம். ஓட்டு தள்ளிடுவோம். என்னது? ஊசியா? காம்பஸ் வச்சுக்கிட்டு ஏதோ அப்போ நல்லா குத்தி பைத்தியம். இந்த மாதிரி ஒரு அரப்பாய்ச்சி சுத்தம் ஸ்கூல்ல இருக்கும். ஐயோ, ஏடா இது ஒரு ரீலா? கொண்டுனா கூட விட்டுட்டு போயிடுவேன். பசங்க கொண்டுனா ஸ்கூல் பேருனப்பா. மென்டல் ஹாஸ்பிடல் ஃபோன் பண்றான். ஆமா, யார் நீங்க? நானும் ஒரு 2 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே
கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நடந்தது என்ன குற்றம் டிவியை குடும்பத்தோட உட்காந்து அழுகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பாட்டு கிடைக்கலையா? இங்க பின்னாடி போய் அம்மாவா பெத்த வயிறு பத்தி தெரியுது. டூ டைம்ஸ் அதே எழுதி வச்சுட்டு வந்துருக்கு. ஓஹோ அது சொல்லியிருக்கணும். ஆமா, எப்படி தெரியும்? சாரையும் எடுத்துட்டு போறாரு. டேய் லூசு, ஏன்? அது காலேஜா? கேர்ள்ஸ் காலேஜா? ஆமாப்பா, ஜெயிலுக்கு போறடா. அதான் நடக்க போகுது. ஏண்டா முதல்ல எல்லாம் சிக்னல் நின்று தானே பிச்சை எடுப்பீங்க, இப்ப தெருமால நின்று பிச்சை எடுக்கிறீங்க. ஏய், சொன்னா காலேஜுக்கு நடாது. என்னடா பண்றீங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்டா? ஆமாயா, வீடியோ வேற எடுக்கிறேன். ஸ்கூல்டா? No comments. No comments. ஃபுல்லா வெந்துச்சு. ஸ்கூலா? இதுதான் பிரஷர் நார்த் காலேஜா? ஸ்கூல்பா, ஸ்கூல்னு எழுதிருக்கு. பாரதியா? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? இது இதுலயே ஸ்கூல் தெரியலையா? நீ ஒரு அறிவட்ட மெண்டல்ட்டு. ஒரேலா? ஓஹோ, பசங்க கூட கம்முன்னு இருக்காங்கப்பா. ஆமா ஆமா பதகலி போடலாம். சூப்பர். ஆஹா, ஏதோ ஏதோ டான்ஸ் சொல்லி தராங்க. இப்ப உனக்கு 10 வயசு. ஆனா நம்ம இதுல ஆட உள்ளல. அப்பயா போனா கட்டி வச்சு தலைகீழ தொங்க விட்டுட்டு இருக்க வேண்டி, அதுக்கும் மேல காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கா. மனுஷன் கிடையாது, உலகாரே. மோதிர கீழ ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கீழ குத்தவா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுது, ஒரு குத்து குத்துறா. அப்படியா? சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஸ்கூல்லாம் இப்போ பயங்கரமா மாறிடுச்சு. ஆமா ஆமா, அது என்ன சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. பர்த்டேக்கு ஏதோ விஷ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அது ஆமா. என்ன நமக்கு தெரியல, தெரியாம தெரியல சொல்ல அது இது என்னன்னு எனக்கு புரியல. தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பா காலேஜ்ல சும்மா காமெடிக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆமா, எங்களுக்கு தெரியாதனால நாங்க அதை பத்தி பேச விரும்பல. அந்த பொண்ணுங்கெல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கு போய் கிஸ் பண்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அது மலையாளம் அந்த சைடுல தானே. ஒன்னா ட்ரெண்டிங்க கலப்பி விடுங்க. இங்க அதை இங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா. அப்போ நம்புவோம் நம்புவோம். ஆனா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட்னு, அதாவது இந்த 4th 5th அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேசினா அந்த பொண்ணுங்க கூட போய் உட்கார வைப்பாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு. நான் வேணிக்கினே பண்ணுவேன் அந்த பீரியட். அப்படிலாம் இந்த குட்டி பசங்க 2 பேரும் ஆடிட்டு இருந்தாங்களே, குட்டி பசங்க அழகா, அந்த மாதிரிலாம் நானும் ஆடினதே இல்ல. ஏன்னா பொண்ணுக்கு பையன் வேஷத்தை போட்டு விட்டு அப்படிதான் ஆட விட்டுருக்காங்களே தவிர இந்த மாதிரி நான் என் ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா நான் 12th 11th படிக்கும் போது ஒரே கிளாஸ், அதாவது பொண்ணுங்களும் பசங்களும் ஒரே கிளாஸ்ல தான் இருப்போம். எனக்கு அப்புறம் நான் 12th படிக்கும்போது 11th செட் இருக்காங்களே, அவங்க அடுத்தது 12th வரும்போது ஏதோ சேட்டை பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதாவது பாய்ஸ்க்குன்னு ஒரு கிளாஸ், கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு கிளாஸ், கோயடுன்னே சேர்ந்து படிக்கிறது தான். அதுவே பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்னத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.